ஜெர்மனியில் அதிகரித்து வரும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஜெர்மன் ஆட்டோமொபைல் அமைப்பின் தரவுகளின்படி சூப்பர் E10 மற்றும் டீசல் விலை உச்சத்தில் உள்ளதால் பல குடும்பங்கள் இந்த உயர்வை நீண்ட காலம் சமாளிக்க முடியவில்லை. இதை கருத்தில் கொண்டு கிறிஸ்தவ ஜனநாயக ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் டெனிஸ் ராட்கே ஆண்டு வருமானம் 54,000 யூரோவிற்கும் குறைவாக உள்ளவர்களுக்கு 500 யூரோக்கள் வரை ஆண்டுதோறும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த திட்டத்தின்படி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் உள்ள 18 வயதுக்குட்பட்ட ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் கூடுதலாக 100 யூரோக்கள் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக அமுலில் இருந்த எரிபொருள் விலை தள்ளுபடி திட்டம் ஜூன் மாத இறுதியில் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்த லக்சம்பர்க் மற்றும் பெல்ஜியம் பாணியில் அதிகபட்ச விலை வரம்பை நிர்ணயிக்க வேண்டும் என்று சமூக ஜனநாயக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் பெடரல் கவுன்சில் இந்த விலை வரம்பை நிராகரித்துள்ளதோடு பெடரல் பொருளாதார அமைச்சகமும் இதற்கு போதுமான நிதி இல்லை என கூறி மறுப்பு வெளியிட்டது. விலை கட்டுப்பாடுகளை விட குறிப்பிட்ட வருமானம் பெறும் இலக்கு மக்களுக்கே நிவாரணம் சென்று சேரும் வகையில் இந்த உதவித்தொகை சிறந்தது என CDA அமைப்பு வாதிட்டாலும் அரசாங்கத்தின் தற்போதைய நிலைப்பாட்டால் இது நடைமுறைக்கு வருமா என்பது சந்தேகம் எழுந்துள்ளது.